காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானத்திற்கு உரிய வேத வசனம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கின்றேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வேதம் இதில் என்ன சொல்லுகின்றது? ஒரு மனுஷன் பாவம் செய்துவிட்டால் பாவ அறிக்கை சொல்லவில்லை. இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, எப்படி அறிக்கையிட வேண்டுமாம்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். இரட்சிப்பதற்கு, தேவன் நம்மை இரட்சிப்பதற்கு என்ன வார்த்தை? அவர் எதற்காக மரித்தார், யாருக்காக மரித்தார், அவர் எப்படி மரித்தார் என்று சொல்லி அதிலே அடங்கியிருக்கின்ற வார்த்தைகளாகும். ஆக நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அதாவது ஒரு காரியங்களிலே நீதி நம் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமென்றால் முதலாவது இருதயத்திலே விசுவாசிக்கப்பட வேண்டும். அது ரட்சிப்பு உண்டாக அதை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். ஒன்று இருதயத்திலே விசுவாசிக்கப்பட வேண்டும், அடுத்தது வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். நீங்கள் தேவன் சொன்னதையே நீங்களும் அறிக்கை செய்தால் ஆசீர்வாதத்தின் பாதையிலே செல்லுவீர்கள். அவர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை அடைவீர்கள். தேவன் வாக்கு பண்ணின வாழ்க்கைக்குள்ளாக அந்த அறிக்கை உங்களை நடத்தும். தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறது எல்லாம் தம்முடைய வாயிலிருந்தும் அவருடைய வார்த்தையின் மூலியமாக நடப்பிக்க முடியும். நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் தம்முடைய வார்த்தையை வைத்துதான் அவர் நடத்துகின்றார். இன்றைக்கு நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நம்முடைய வாயின் வார்த்தைகள்தான் தீர்மானிக்கின்றன. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தங்களுடைய அறிவு, ஆற்றல், பலன் இவற்றின் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலே இருக்குமானால் அந்த வார்த்தை சொல்லுவதெல்லாம் நமக்கு சாத்தியமாகும். ஆகவே நம்முடைய வாயில் இருக்கும் அந்த அவருடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய வாயில் இருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை கவனியுங்கள். நம் வாயிலே ஏதோ ஒரு காரியத்தை பேசிவிட்டு கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி நாம் அவரை குறை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை புரிந்து கொள்கின்ற விசுவாசி தேறினவனாகவும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனும் இருக்கின்றான். இதுதான் வெற்றி வாழ்க்கையின் சாராம்சமாகும். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை காணும்படியாகவும் தோல்வியை சந்திக்கும்படியாகவும் அதிலிருந்து ஜெயத்தை பெறும்படியாகவும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.